எல்லாம் வல்ல இறைவனின் அருள் கருணையினால் இந்த அருள்மிகு வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமி திருக்கோயிலுக்கு பேர் ஆவலோடு அருள்வாக்கை நோக்கி இதயத்தில் என்னையும் என் தெய்வம் கருப்பசாமியும் சுமந்து வந்திருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் நம்ம கோவிலுடைய அருள்நிறை காட்சிகளை யூடியூப் சேனல் மூலமாக உலகம் எங்கும் பார்த்து தன் உள்ளத்துக்குள்ளே பிரார்த்தனை செய்து கருப்பசாமியுடைய கருணை நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் உருகிக் கொண்டிருக்கிற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நம் ஐயனுடைய கருணை மிகுந்த பேரருள் கிடைத்து நீங்கள் எல்லோருமே என்னாலும் உயர்ந்து மன மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். அந்த நண்பர் அருமையான ஒரு வார்த்தையை சொன்னார். சிஏ படிப்பதற்கு நான் சொன்ன உடனே அவர் பாஸ் ஆகிடுவார் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாரு. நீங்க எல்லாரும் சிந்தித்தீர்களா? நான் சொன்ன உடனே அவர் எப்படி பாஸ் ஆகிடுவாரு அப்படி யாராவது உணர்ந்து பார்த்தீங்களா? அது தெய்வ வாக்கு, பாஸ் ஆகிடுவார் அப்படிங்கிறது. ஆனா அதுக்கு உள்ள இருக்கிற ரகசியம் தான் ஒரு பெரிய ஞானத்தின் கடல். அது எப்படின்னா, நாம அவங்களுக்கு சொல்லுகிற பொழுது, வாக்கு சொல்லுகிற பொழுது என்னுடைய ஜீவகாந்த சக்தியில் இருக்கின்ற தெய்வ அருள் உணர்வு அவருடைய ஜீவகாந்த சக்தி உணர்ச்சியில் போய் கலந்துரும். அப்படி கலந்த உடனே அவருடைய பிரெயின் பவர், அவருடைய மனநிலையில இந்த அருள் சக்தியும் இந்த வாக்கு சக்தியும் ஒரு ஈர்ப்பு சக்தியை உருவாக்கி அந்த கல்வி ஞானத்தை அவருடைய உள்ளத்துல பதிய வச்சு அவரை எழுத வச்சு வெற்றியாகி தந்துடும். இதுதான் இந்த வாக்கு சக்தியுடைய ஒரு பெரிய பிரமாணம் என்பது இந்த விஷயத்துலதான். நம்ம எல்லாரும் இன்னைக்கு ஒரு மாதத்துக்கு பிறகு உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். அவரோட எல்லாரும் இருக்கீங்க. ரொம்ப நேரம் பேசிட்டா அருள்வாக்கு சொல்ல முடியாம போயிருமோ அப்படி எல்லாரும் உள்ளத்திலும் ஒரு சின்ன தாகம் இருக்கும். இந்த நேரத்தை இன்று இரவு நம்ம கழிக்கலாம். இரவு நம்ம ஒரு அளவிலாத நேரத்தை வச்சு கூட சாமி சொல்லிடலாம். எல்லாருக்கும் மனதை மகிழ்ச்சி ஆக்கிடலாம். நாளை இருக்கு, எத்தனையோ நாள் இருக்கு. என்னோடு இந்த உலகம் முடிந்து விடவில்லையே, உண்மையா இல்லையா? அதனால பொறுத்து இருப்போம், சுகித்திருப்போம், தகித்திருப்போம், ஆனந்தத்தை எல்லாரும் வெல்லுவோம். அது மாதிரி ஞானத்தை பற்றி பேசுகிற பொழுது மட்டும்தான் மனிதன் உள்ளுணர்ந்து பார்ப்பான். பக்தியை பேசினா கோயிலை நினைப்பான், சிலையை நினைப்பான், அலங்காரத்தை நினைப்பான், அவன் காரியத்தை நினைப்பான். ஆனா ஞானத்தை பேசுகிற பொழுது உணர்வு, அறிவு, மனம் இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கிற ஆத்மா என்னும் ஒரு புனித சக்தி, இவைகளையெல்லாம் உணர்ந்து பார்த்து வந்தா அது ஞானம். சித்தர்களுடைய ஞானம் எப்படிப்பட்டது? அந்த ஆத்மாவை தன்னுடைய புலன்பொறிகளில் இருந்து தனித்து நிற்க வைத்து அதை தன்னுடைய ஆதாரங்கள் மூலமாக வெளியே எழுப்புகின்ற பேராற்றலை அடைந்தவன் தான் சித்தன். ஒருவர் மீது தன்னுடைய பிராணனை செலுத்துகின்ற ஆற்றல் உடையவன் ஒரு சித்தன். அதுக்காக நீங்க இந்த ரெய்கிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க நடத்துறாதீங்க. அது ஒரு பிராண சிகிச்சை, அதுவும் ஒரு ஞானத்தின் ஒரு பகுதி. ஆனா இது சித்த ஞானம் என்பது அப்படி இல்லை. அப்படி ஒரு மனநிலைகளையும் ஆன்மாவிலையும் புதிய சக்தியை உருவாக்குகிற ஒரு பதிவுத்தன்மையை உருவாக்குகிற விஷயம்தான் ஞானத்தினுடைய பக்குவம் என்பது. ஒருவருடைய உள்ளத்துல நாம நினைக்கிறத நினைக்க வச்சிடலாம். ஒரு ஞானி நினைக்கிறத ஒரு சராசரி மனிதனை நினைக்க வைத்து விடலாம். ஒரு ஞானி நினைப்பதை போல ஒரு சராசரி மனிதனை வாழ வைத்து விடலாம். அவன் தான் சித்தனாக இருக்க முடியும். என்னை தேடி வந்திருக்கிற ஒரு நண்பன் நான் சொன்னேன், 3 மாதங்களுக்கு உனக்கு கால சூழ்நிலை சரி கிடையாது மகனே, உன் ஊரை விட்டு நீ போயிருப்பா, போய் கொஞ்ச மாற்றி இரு, உனக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு நான் சொன்னேன். சரி சாமி, உங்க சொல்ல நான் மீள மாட்டேன் அப்படின்னு அவன் சொன்னான். மீள மாட்டோம்னு சொன்னான். வீட்டுல போய் அவனுடைய நண்பர்கள்ட்டையும் வீட்டில் உள்ளவர்கள்ட்டையும் போய் சொல்லுகிற பொழுது அதுல சில நண்பர்கள் சொன்னாங்க, இவர் என்ன கடவுளாடா,
இவர் சொல்லி உனக்கு நடந்துற போது நீ ஊரை விட்டு போய் உட்காரணும்னு நினைக்க, வரக்கூடியது எங்க இருந்தாலும் வரணும்டாடா, நீ போக வேண்டாம், நீ இதெல்லாம் போய் நம்பிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னான் அவனுக்கு. இந்த வார்த்தையை ஒருத்தன் சொல்லுகிறான் என்பதை நான் இங்க இருந்து புளியரை நான் உணர்ந்துகிட்டு இருக்கேன். இப்படி ஒரு சம்பவத்தை நடக்கிறது அப்படி என்பதை நாங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா நடக்கிற இடமும் தமிழ்நாட்டினுடைய கடைசி பகுதியில அவன் போய் உட்கார்ந்து இதை பத்தி பேசிட்டு இருக்கான். எங்க இருந்தாலும் எனக்கு தெரியும் என்பதை உங்களுக்கு நான் சொல்றேன். 3 மாதம் அவனுடைய உள்ள கூறுது, சாமி நம்மள 3 மாதம் போக சொல்லிட்டாரு, ஆனா நம்ம போகல, இவங்க இப்படி சொல்றாங்க, என்ன செய்யணும் தெரியாம சரியா சாப்பிடாம மனநிலைகளை நிம்மதியா வச்சுக்கிட முடியாம குழப்பம் அடைந்து கொண்டே இருக்கான். கடைசியில என்னன்னா ஒரு முடிவு எடுத்து ஊருக்கு போறான். போகணும்னு சொல்லி பஸ் ஸ்டாண்டுக்கு போகும்பொழுது எந்த நண்பன் போகாதுன்னு சொன்னானோ அவன் குறுக்க நிக்கிறான். என்னடா இங்கே புறப்பு போறிய அப்படின்னா, அவப்பா அப்படி மெட்ராஸ் தூரம் போயிட்டு வரணும்னு நினைக்கிறேன். அப்ப இடம் மாதிரி தானே இருக்கணும்னு சொன்னாரு. நான் இருக்கிற இடத்துல இருந்து 250 கிலோமீட்டர்ஸ் இருக்கு மெட்ராஸ், நான் போய் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்றான். அப்படியெல்லாம் ஒண்ணு இருக்க வேண்டாம், நீ என் வீட்டுல இருன்னு சொன்னான். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். என் வீட்டுல இரு அப்படின்னு அவன் சொன்னான். சரி, அப்படின்னா உங்க அப்பா அம்மாட்ட நான் பேசுறேன், அவன் இடம் மாதிரி தானே இருக்க சொன்னாரு, இருந்துக்கிடுவோங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் நண்பன் அவனுடைய பெற்றோர்கிட்ட போய் சொல்லி, எங்க வீட்டுல இருக்கட்டும் 3 மாதத்துக்கு சாப்பாடு சொல்லி எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், அதுக்காண்டி அவன் ஊரை விட்டு போறதை நான் விரும்பல அப்படின்னு அவன். ஆனா அவங்க வீடு எப்படி வீடு அப்படின்னு சொன்னா, பழைய காலத்து தகர கொட்டாரத்து வீடு. அந்த வீட்டுல ஊடால பரன் மாதிரி மேல போட்டு அதுல சில பொருள்கள்லாம் வச்சிருப்பாங்க. கீழே சமையல் சாப்பாடு சௌகரியம் தங்கும் வசதி எல்லாமே. ஏதாவது பொருள் வேணும்னா ஒரு ஸ்டூலை போட்டு மேல இருந்து எடுத்துக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு வீடு. அந்த வீட்டுல போய் அவன் உட்கார்ந்துருந்தான், படுத்திருந்தான். 2.25 மாதம் அங்கேயே இருக்கிறான். நம்ம 3 மாதம் சொல்லியிருக்கோம்ல, 2.25 மாதம் அங்க இருக்கிறான். ஒரு நாள் படுத்திருக்கும் பொழுது அங்க மேல இருந்து ஒரு இரும்பு கம்பி பூனையால உருட்டப்பட்டு கீழே நேர விழுந்து அவன் நெத்தியில விழுந்துருச்சு. விழுந்து அங்கேயே அவன் மரணம் அடைஞ்சிட்டான். இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அவனுடைய பெற்றோர்கள் 18 நாள் 20 நாள் கழிச்சு என்கிட்ட முறையிட்டு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, நீங்க ஊரை விட்டு போக சொன்னீங்க, இத்தனை கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த பக்கம் போயிட்டா அந்த வேவ்ஸ் அந்த அறைகள்ல ஒரு மாற்றம் இருக்கும்னு நினைச்சி நீங்க ஒரு குழு வாக்கா சொன்னத அவன் மறந்துட்டு நண்பர்களுடைய வாக்கை கேட்டு என் பையன் அவங்க வீட்டுல போய் தங்கி இருந்து அவன் உயிரை இழந்துட்டான். என் மனத்தை ரொம்ப வேதனைப்பட்டு சொன்னான். நான் அதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? நடந்து முடிந்த கதைக்கு என்ன இருக்கு? அதுக்கு விளக்கம் சொல்லி பிரயோஜனப்படாதுடா. அப்ப நான் ஒரு நல்ல அருமையான வாக்கு சொன்னேன். அவன் வாழ வேண்டும் என்பதற்காக வழிகாட்டின நான். ஆனா அவன் விதியோ குறுகிய காலத்தில் முடிய வேண்டும் என்று இருப்பதனால் என் சொல்லை மறுப்பதற்கு சில பேர்கள் அவனுக்கு புத்தி போட்டிருக்காங்கப்பா. ஆகையால விதி வென்று விட்டது. நாம் அதற்கு இனிமேல் பறி கொடுக்கறதுக்கு வேற வழி இல்லை, சமாதானம் தான் அடைய முடியும்னு சொல்லிவிட்டேன். அது மாதிரி சில வாக்குகள் சொன்னது மாதிரி நடக்கிறது. சொன்ன வார்த்தையின்படியே மனிதர்களுக்கு நடந்து கொண்டிருப்பது. ஒரு முறை நடக்கவில்லை என்றாலும் கர்மாக்கள் தடுத்தாலும், ஆனா காலப்போக்கில் நடக்கும்போது நம்மளை உணர்வான். ஒரு காலத்துல நம்ம சாமி புளியர்களை சொன்னார, அது மாதிரி இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு அவர்கிட்ட போக முடியலையே நமக்குன்னு வேதனைப்பட்டு வீட்டுல உட்காந்துருக்கோம். நிறைய பேர் இருக்கான். ஏன் அவருக்கு உடனே நடக்கிறது என்னைய வெறுத்துக்கிட்டு போறவன் அவன் வெறுத்து. ஏன் அவன் வெறுத்து நான் வருத்தப்படல. நான் ஏன் வருத்தப்படல அப்படின்னா, அவன் விரும்பி என் கூடவே இருந்துகிட்டு இருந்தான்னா அந்த விதி நடப்பதை தடுப்பதற்கு நான் ஏதாவது நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருப்பேன். அப்ப அந்த விதி அவனுடைய மதியை மயக்கி, நீ இவ்வளவு காலம் துன்பப்பட வேண்டி இருக்கிறா, அதனால அவன் பக்கத்துல உன்னை போக விட மாட்டேன் அப்படி சொல்லி தடுத்து அவனை அங்கேயே வச்சிருக்கு. கால கடந்து அவன் சொல்லுது நடக்கும் பொழுது இடையில அவன் சிந்திட்டான். அப்படி சிந்திச்சு நடந்து என்ன நடக்கும் போது ஒண்ணுமே இல்லை. காலம் எல்லோரையும் வென்று விடும். காலத்திற்கு ஒரு மாபெரும் சக்தி உண்டு. எப்பேற்பட்ட காயத்தையும் ஆற்றும் சக்தி காலங்களுக்கு உண்டு. புரியுதா? எப்பேற்பட்ட காயங்களையும்
மாற்றுகிற சக்தி காலங்களுக்கு உண்டு. அந்த காலத்தை அறிந்து மனிதன் பக்குவப்பட்டு விட்டான் என்றால் அவன் நினைத்ததெல்லாம் எளிப்புத்தான். ஆனா சிந்திக்க தவறி விடுவான். ஏன்? ஆசைகள் இழந்து விடுவான். மனிதன் இப்படித்தான் இருப்பான். மனிதன் 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 உருவத்தோடு இருக்கிறவன் அத்தனை பேர் மனிதன் தானா? குணத்தில் எத்தனை பேதம், நடைமுறை ஒழுக்கத்தில் எத்தனை மாற்றம், எத்தனை தடுமாற்றம், எத்தனை உளமாற்றம், உருமாற்றம், முகமாற்றம் என்னெல்லாமும் இருக்கு. ஒரு அருமையான ஒரு ஞானி, ஒரு பெரிய மகான் தவம் மட்டும் பண்றார். மண்ணு சட்டியில சாப்பாடு வாங்கி சாப்பிடுவார். அவரை நாடி ஒரு 4 சீடர்கள் பக்கத்துல ஒரு ஆலயத்துல ஒரு இடத்துல அன்னதானம் நடத்திட்டு இருக்காங்க. அதனால அவரு, அரே போ, அங்க போய் சாப்பாடு வாங்கிட்டு வா, இந்த சட்டியை கொண்டு போ அப்படின்னு சொல்லிவிட்டார். அன்னதானம் பரமாறிக்கூடிய இடத்துல இவருடைய சிசியம் போய் சாப்பாடு தாங்க, எனக்கும் எங்க குருவுக்கும் அப்படின்னா, பிச்சைக்கார பேருக்கு இங்க வந்து திங்க முடியாதோ அப்படின்னு அன்னதானம் போடுறதுன்னு சொன்னான். அண்ணன் போய் கேட்டதுக்கு அவன் என்ன சொன்னா, பிச்சைக்கார பேருக்கு இங்க வந்து திங்க முடியாத கொடுத்து விடணுமோ அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டான். அன்னதானம் போடுறவனுக்கு முதல் தேவை என்னது? பரந்த மனப்பான்மை, தாராள மனம். திரத்தியாருடைய வயிறார சாப்பாடு போடுறவங்க தான் அன்னதானம் போடணும். அளவு போட்டு போடுறதே என்ன செய்யக்கூடாது, அன்னதானம் போட்டு போகக்கூடாது. அவன் வாங்கி சாப்பிடதான் செய்யறதோ யாருக்கும் கொடுக்கக்கூடாது. புரியுதா? திரத்தியாருடைய வயிறார சாப்பாடு போடுறதுக்கு மனத்துடையவன் மட்டும்தான் அன்னதானம் போடணும், அன்னதானம் நடத்தணும். அளந்து போடுறவன் அன்னதானம் போடக்கூடாது. இன்னொருத்தர் போடி அன்னதானத்தை அவன் சாப்பிட்டு அனுபவப்படணும். உண்மை அதுதான். சொல்ல தப்பா நிக்கிற யாரும், இதுதான் தர்மம். அப்ப எல்லாருக்கும் தாராள மனசு வந்துருச்சுன்னா இந்த உலகமே தர்மத்துல தலை தூக்கி நிற்கும். அதுதான் அந்த வாசகத்தை நான் சொல்றேன். பெரிய விஷயம். ஆனா அப்படியே தன்னுடைய குருவை சொல்லிட்டான்னு நினைச்சு வருத்தப்பட்டு அந்த சிசியம் வந்தான். உடனே மகான் சொன்னார், என்னடா பிச்சைக்கார பேருக்கு இங்க வந்து சாப்பிட முடியாதுன்னு உன்னை சொல்லிட்டானோ அப்படின்னாரு. நடக்கிறது 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் நடக்கு, இவரு வந்து சொல்றாரு, ஆமா சாமி அப்படின்னா. சரிங்க வா உட்கார். மண் எடுத்தாரு, சீடனுடைய நெத்தியில போய் வச்சாரு. மனிதனை பார்த்து அன்னதானம் வாங்கிட்டு போ அப்படின்னு மீண்டும் அங்க அனுப்பினார். அதே சட்டியை கொண்டு வெறுவிறு போனான். அன்னம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. சட்டி நிறைய சாப்பாடும் சாம்பார் ரசமும் வாங்கிட்டு வெறுவிறு வந்துட்டான். சரி உட்காரு, நீ பாதி நான் பாதி சொல்லணும், ரெண்டும் ஒரு சட்டியில சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு போது மகான் கேட்டாரு, முதல்ல போன சண்டை போட்டு வந்த மாதிரி வந்துட்ட, 2வது முறை உன்னை அனுப்புகிற பொழுது சந்தோஷமா வாங்கிட்டு வந்துட்டிய, அங்க என்னதான் நிகழ்ந்துச்சு அப்படின்னு கேட்டார். சீடன் சொன்னார், நீங்க இப்ப 2ஆம் முறை அனுப்புறோட அங்க இருந்து போகும் பொழுது கரடி, ஆடு, மாடு, குதிரை, கழுதை எல்லாம் நிறைய என் கண்ணுக்கு தெரிஞ்சது. அதுல ஒரு 3 பேர் அன்னதானம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட போய் சட்டியை கட்டினேன், வாய் பேசாம நிறைய போட்டாங்க, கொடுத்துட்டு வந்துட்டேன், கொண்டு வந்துட்டேன். அப்படியாப்பா, சரி குருவே, நீங்க என்னை அனுப்பிய உடனே எனக்கு இந்த மிருகங்களா தெரிஞ்சுத என் கண்ணுக்கு, அவங்க எல்லாம் யாரு அப்படி கேட்டான். யாரு? சீடர் கேட்டாங்க. அருமையா குரு சொன்னார், அவங்களும் மறந்துதாண்டா, போன பிறகு அவங்க அந்த மிருகமா இருந்தாங்க. இன்னும் அந்த சரீர வாஞ்சை அவங்களுக்கு நீங்கல. அவங்க மனம் இன்னும் அந்த மிருக உணர்வுல இருந்து மீளாம அப்படியே இருக்கிறான். சரீரத்துல மட்டும்தான் அவன் மனுஷ ரூபத்துல காட்சி அளிக்கான். அவன் இன்னும் பக்குவப்பட்டு மனிதனா வர்றதுக்கு இன்னும் பல ஆண்டுகள் ஆகும். பல ஆண்டுகள் ஆகும் என்பதை ஏன் சொல்றோம், நீ பார்த்த 3 பேரு அந்த நிலையிலிருந்து மாறுவதற்கு 21 வருஷம் ஆயிருக்குப்பா. அந்த 3 பேர் 21 வருஷம் கழிச்சுதான் மனிதனாவே காட்சி அளிச்சிருக்கான் உனக்கு. அத மாதிரி இவங்க இன்னும் பக்குவப்பட வேண்டியது நிறைய இருக்கு மகனே. அதை நீ புரிந்து கொள்வதற்குத்தான் இந்த ஞான சக்தியை உனக்கு நான் கொடுத்தேன்னு சொன்னார். அப்போ மனிதர் எல்லாம் மனிதர் இல்லை, மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகையை புரிந்து கொண்டான். ஆன போதும் மனிதனுக்கு
ஒன்று மட்டும் விளங்கவில்லை, மனிதனாக வாழ்வதற்கு மனிதனுக்கே தெரியவில்லை. எவ்வளவு அருமையான பாட்டு பார்த்தீங்களா? மாயவனார் எழுதின பாட்டு. மனிதன் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டான், எல்லாமே புரிஞ்சுக்கிட்டான், அலங்காரம் பண்ணுறான், சம்பாத்தியம் பண்ணலாம், எல்லாம் பண்றான். ஆனா மனிதனாக வாழ்வதற்கு அவனுக்கே தெரியலையா அப்படின்னு பாட்டு எழுதுறான். ஜெமினி கணேசன் நடித்த பாடம். அது மாதிரி உருவளவு இருப்பதால் உருவத்தால் அல்ல மனிதனுடைய தரம் உள்ளத்தால் தான் என்பதுதான். உள்ளத்துக்கு மறுபெயர் மனம். இனத்தால் அல்ல உயர்வு, பணத்தால் அல்ல உயர்வு. எது இருக்கு? உயர்ந்த மனதால் மட்டும்தான் உயர்வு இருக்கு. அதனால மனதை தெளிவுபடணும், மனதை உயர்த்தணும், மாதிராத மனமா இருக்கணும். அந்த மனதுக்குள்ள ஈர்த்தன் வந்து குடியிருப்பான், எல்லாரும் உயர்வாக இருப்போம், ஆனந்தமாக மகிழ்வோம், அருள்வாக்கை தொடங்குவோம், புனிதமடைவோம், புனிதமாக இருப்போம்.